சனி ஞாயிறு நடந்த நிகழ்ச்சிக்கு நீங்க திங்கட்கிழமையா அறிக்கை விட்டு இருந்தா கூட பரவாயில்ல. 2 நாள் திங்கள் போச்சு, செவ்வாய் போச்சு, புதன் காலையில போச்சு, புதன் மத்தியானத்துக்கு மேல எங்க அண்ணன் அறிக்கையை ரெடி பண்ணி விட்டுருக்காரு. அதாவது ஒரு 2 நாள் எடுத்திருக்காங்க அறிக்கையை ரெடி பண்றதுக்கு. ஆப்வியஸ்லி எஸ் அப்கோர்ஸ் ஆகியிருக்கோங்க. ஏன்னா இந்த வாட்டி ஒரு பேரால அறிக்கை விடல, 16 பேரா. எத்தனை பேராகிராஃப்? 16 பேரால ஒரு அறிக்கையை டிராஃப்ட் செஞ்சு விடுறது எவ்வளவு பெரிய விஷயம். உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? என்னமோ அசால்ட்டா சொல்றீங்க. 2 நாள் எடுத்துக்கிட்டாரு அறிக்கை விடுறதுக்குன்னு. சோ டைம் கன்சூமிங் ஆகுங்க. இவர் இப்ப என்ன பேசுறாருன்னா, இவர் அறிக்கையில சொல்லியிருக்காரு, அதாவது லேசான விமர்சனங்கள் தான் இவங்க செய்யறாங்களாம். எது? டிவிக்கு லேசான விமர்சனங்கள் தான் நாங்க செய்யறோம், அதுவும் நாகரீக முறையில் விமர்சனம் செய்கிறோம். எது? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நாகரீக முறையில் இந்த கட்சி விமர்சனம் செய்தான். அந்த நாகரீக முறை எப்படி தெரியுமா? ஆதவர்ஜன் எப்படி தெரியுமா பேசுறாரு? ஏய், 6 மாசத்துல யார் ரவுடின்னு காட்டுறா, டே மீச வச்சவா, இப்ப வாடா, இப்ப தொட்டு பாடுறா, டேய் வாங்கடா, எங்க அண்ணன் தோற்காரா, இப்ப பிடிங்கடா பாப்போம், எங்க அண்ணன் மேல கைய வச்சு பாடுறா பாப்போம், யார் ரவுடின்னு காட்டுறோம். இதுதான் நாகரீக முறையில் விமர்சனம் செய்வது. இதுதான் லேசான விமர்சனம் செய்வது. அதே மாதிரி விஜய் வந்தாங்க, ஒரு ஆக்டிங் பண்ணாரு பாருங்க, கொட்டிச்சான், இப்படி கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தான் நாகரிகமான அரசியலா மிஸ்டர் விஜய் சார்? கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்க. அங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுறது 2 வார்த்தை தான். எது? 2 வார்த்தை. என்ன சொன்னாரு அவரு? இது அட்டையால் செய்யப்பட்டது. அதாவது அந்த எக்ஸிபிஷன்ல தாஜ்மஹால் அதெல்லாம் சொல்லிட்டு, இது அட்டையால செய்யப்பட்டது, காத்தடிச்சா விழுந்துரும். இவ்வளவுதாங்க சொன்னாரு. காத்தடிச்சா விழுந்துரும். அது எஸ், ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை சொன்னார், அவ்வளவுதான். இந்த விமர்சனத்தை கூட தாங்க முடியாம ட்ரிகர் ஆகி 16 பேராகிராஃப் கொண்ட ஒரு அறிக்கையை விடுறீங்களே. ஏன்னா நீங்க யார வேணாலும் விமர்சனம் செய்யலாம், நீங்க யார வேணாலும் அசிங்கமா பேசலாம், நீங்க யார வேணாலும் அசிங்கமா திட்டலாம். ஆனா உங்களை எதிர்த்து ஒருத்தர் பேசிடக்கூடாது. பேசினா இப்படி உட்காந்து கதறி அழுதுன்னு இருப்பீங்க. அட அழுமூஞ்சி அரசியல்வாதிகளா, அழுமூஞ்சி அரசியல்வாதிகளா. இதே நீங்க சிரிப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்துனீங்க, அவ்வளவு கொள்ள கேள்வி, அவ்வளவு நெகட்டிவிட்டி பேசுனீங்க, ஃபுல்லா அவதூறா பரப்புனீங்க, திமுகவை எதிர்த்து பேசிட்டு இருந்தீங்க. திமுக இருந்து யாருன்னா ஒருத்தர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா? அதுக்கு ரிப்ளை பண்ணாங்களா? உதயநிதி ஸ்டாலின் கிட்ட மைக்கை எடுத்துட்டு போனாங்க, சார் சார் விஜய் இப்படி பேசிருக்காரு, ஆதவர்ஜன் இப்படி பேசிருக்காரு, அட போங்கப்பா நீங்களா அதுட்டு வேற வேலை வெட்டி இல்லையா உங்களுக்கு? அவர் பாட்டு வேலையை பார்த்து போட்டாரு. ஏன்னா உங்க கட்சியையும் சரி, உங்க விமர்சனங்களையும் சரி யாரும் மதிக்கிறது கிடையாது திமுக இருந்து. அங்க திமுக மீட்டிங், இந்த பவள இது அறிவு திருவிழா நடந்துச்சு, இங்க யாருன்னா உங்க பேரையாச்சும் சொன்னாங்களா? உங்க பேரை கூட யாரும் சொல்லுங்க. ஏங்க அந்த ரேஞ்சில தான் நீங்க திமுக கிட்ட இருக்கீங்க.